இப்ப செல்லுல அடிச்சுட்டு வந்தீங்களே, அந்த 4 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போயிட்டாங்களா? இல்ல, மாத்து சாவியை போட்டு கதவு திறந்திருக்காங்க. ராஜ நடந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க போகலாம். நிச்சயமா தெரிஞ்சு போச்சிருக்கா? எனக்கு இப்ப சந்தேகமே இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ எங்கேயோ தப்பு நடக்குது. கண்டுபிடிச்சானோ. Come on, let's go. எங்க உன்னை செல்ல வச்சானுமே நேரமாவது. மறுபடியும் யாராவது வந்து. பயப்படாதம்மா, உனக்கு துணையா நானே இருக்கேன். கோர்ட்டுக்கு போகணும். வா. தப்பா நினைக்காதீங்க. லலிதா ரொம்ப சீக்கிரமா ப்ரமோஷன் ஆகி ஆபீசர் ஆனவங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மட்டும் காரணம் இல்ல, புத்திசாலித்தனம் கூட. அதனால எங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு இது நாள் வரைக்கும் மூளையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறையவே இருக்கு. வாழ்த்துக்கள். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்துல இருக்கணும்? அதை என்னால இப்ப உறுதியா சொல்ல முடியாது. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்டு தான் சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க கண்ணையும் தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வேஷத்துல இருந்துதான் ஆகணும். இந்த விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை நிரபராதி நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை கிரிமினல்ஸ்
இவங்களை எல்லாம் சட்டத்து முன்னால நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. இந்த ப்ராசஸ் என்னோட வேலை என்ன? உயிரே போனாலும் எனக்கு அக்கறையே இல்லை. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனா உங்க டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம நீங்க தனி ஆளா இவ்வளவு பேரை எதிர்த்து போராட முடியுமா? என்ன கிரிமினல்ஸ் ஃபைல் எடுக்கிறீங்க? முள்ளால் தானே எடுக்கணும் பாங்க. இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்? உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏடாகுடமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே. வெக்கத்தோட்டு சொல்லட்டா, கிரிமினல்ஸ்ல நிறைய பேரு எங்களை விட கெட்டிக்காரங்களா இருக்காங்க. இப்ப நான் தேடிட்டு இருக்கேனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தா இன்னொரு ஐஜி ஆயிருப்பான். போன வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இதோ கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, ஆனா சின்ன திருட்டு மொழி. சிங்காரம், பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ். வெரி குட். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தவர் ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை. ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு குடுக்கற மாதிரி இருக்கு. நீ சிரிப்பை பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம், வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கு எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம். தரங்க சாமி, தரங்க. சாவி எடுத்து கதவை போட்டு சீக்கிரம். சாவி பையில போடும். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. சைலண்ட். பேசாதீங்க, பேசாம இருங்க. சைலண்ட். ஏச்சி வாய் மூடு. பொம்பளையிலே பேசாம இருக்காங்க. ஊழல். கமான். போங்க எல்லாம் ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கமான் குயிக். கரெக்டா அமுக்கிட்டீங்கல்ல? அது தெரிய அமுக்கலன்னா இன்னொரு தடவை அமுக்கிருங்க. ஏன்னா போலீஸ் வரலன்னா எனக்கு தான் ஒம்பு வந்து சேர்ந்துரும். பேரமே எனக்கும் போலீஸுக்கு தான். அமுக்குங்க. அமுக்கியா? போதும் போதும். இது என்ன தையல் மிஷினா? எந்திரிங்க. மேனேஜர் நீங்க தானே? சீனியர் மேனேஜர். அது சரி. இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு கொத்து சாவி இருக்குமே, அதை எடுங்க. தரேன். இந்தாங்க. இல்ல இல்ல, உங்க கையிலே இருக்கட்டும். வாங்க இப்படி. வேகம் வேகம் வேகம். டைம் இல்ல. இது என்ன ரூம்? இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னும் டோர் இல்லையா? இல்ல. உள்ள போங்க. நானும் வரேன். இருங்க. எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க. நான் தான் கிடைச்சேன் எத்தனை பேர்ல. கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்? கஜானா அங்க இருக்குது. வாங்க.
ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். வாஸ்தவம் தான் சாமி, மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு வயிற்றுக்கு போட்டுக்கிறதுக்கே இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாயம் தரும் பார்த்தா முடியாது. நாராயணா நாராயணா, இந்த சைடு திறக்கவா, இந்த சைடு திறக்கவா? இந்த சைடுல என்ன இருக்கு, இந்த சைடுல என்ன இருக்கு? இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசாக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம், நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்பட நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது. அப்படியா? வாங்க. ஏண்டி, நான் பாட்டு நாளைக்கு பேங்க் போலான்னு சொன்னேன், நீ இன்னைக்கே போன அடம் பிடிச்ச. இப்போ குடல்ல கொண்டாந்து தள்ளிட்டானுங்க. ஆஹா, என்ன ஒரு லட்சுமி கலை. சாமி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. சரி. இத பாருங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி 1-2 கட் எடுத்து நைஸா வேட்டிக்குள்ள விட்டுறாதீங்க. எடுத்துட்டு வாங்க. நேரம்டா. டோர் லாக் ஆயிருக்கு சார். உடைச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா பூட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. என்ன பேசாம நிக்கிறீங்க? இவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்ன எவ்வளவு பெரிய பேங்க்குறீங்க, இவ்வளவுதாங்கிறீங்க? சே, பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்திருக்கலாம். ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு? நான் மதுரை பேசுறேன் சார். அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன? அட, ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே? என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். சுத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு. நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. நீங்க மாமூலா பேசுற டயலாக்கே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? ஒரு நிமிஷம்.